ஓம் சாண்டி. சண்டிகரில் இருக்கிற ஒரு தீதியோட அனுபவம். அவங்க ஹரியானாவை சேர்ந்தவங்க. ஹரியானாவில் உள்ள ஒரு கிராமத்தில் உள்ள பொண்ணு அவங்க. அவங்க அந்த ஊரில் மேலான்னு சொல்லுவாங்க, அது பிரம்மகுமாரி இதில் போட்டிருந்துருக்காங்க. அங்கே போய் இருந்திருக்கிறாங்க அந்த காலத்தில். அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா ஓம் சாந்தி பவனில் தான் பாபா மில்லன் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு அந்த டைமில். அப்போ அவங்களுக்கு அந்த மேலாவில் போன உடனே அவங்க ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி அவங்க எந்த கோயிலுக்குமே போகவே மாட்டாங்களாம், பூஜையெல்லாம் செய்யவே மாட்டாங்களாம். அவங்களுக்கு ஆனால் இந்த ஞானம் இது ரொம்ப பிடிச்சிருந்துருக்குது. அப்போ மவுண்டாப்பு கூப்பிட்ருக்குறாங்க. சரின்னு மவுண்டாப்பு பிடிவாதமாக அவங்க வீட்டிலேருந்து எப்படியோ பர்மிஷன் வாங்கிக்கிட்டு மவுண்டாப்பு வந்திருக்குறாங்க. ஆனால் இது கடவுள் தானா அப்படின்னு அவங்களுக்கு நிறைய ஷக்கு. உண்மைதானா, இவர் கடவுள் தானா, நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னெல்லாம் அவங்களுக்கு ஒரு இது இருந்திருக்கு. அப்போ பாபாவை சந்திக்கிறதுக்கு லைனில் முன்னாடியே அப்போ கிறிஸ்டி ஹால்லேயே எங்கேயோ பாபா சந்திப்பாங்க போல் அப்போ லைனில் நின்று இருக்கிறாங்க. அப்போ இவங்க ஒரு டெஸ்ட் பேப்பர் வச்சுருக்குறாங்க கடவுளுக்கு. சரி, உண்மையாக நீ கடவுளாக இருந்தா இந்த லைனில் இவ்வளோ பேர் நிற்கிற இடத்துல என்னை மட்டும் ஸ்பெஷலாக ஃபஸ்ட்டு உள்ளே கூப்பிடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க அப்போ ஏதோ ஒரு ப்ரோக் ஒன்று என்ன கலர்லேயோ போட்டிருந்துருக்குறாங்க, பிங்க் கலரு ரோஸ் கலரு, இதை மறந்துட்டேன் நான் கொஞ்சம். போட்டிருந்துருக்குறாங்க. கரெக்டாக பாபா உள்ளே இருந்துக்கிட்டு அந்த அந்த கலர் போட்டிருக்குற அந்த ப்ரோக் போட்டிருக்குற அந்த பிள்ளைய உள்ளே கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்னுட்டு உள்ளே போயிருக்கிறாங்க. அப்புறம் பாபாவை சந்திச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அப்புறம் ஓம் சாந்தி பவனில் பாபா மில்லன் நடந்திருக்கு. இவங்க போகிறதுக்குள்ளே இவங்களுக்கு இடமே இல்லையா. இவங்க பின்னாடி லாஸ்ட்டில் போய் பின்னாடி உட்கார வச்சுருந்துருக்குறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரே வருத்தம், அச்சச்சோ பரமாத்மாவை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம், நம்ம பின்னாடி உட்காந்துருக்குறவே அப்படின்னுட்டு. என்னை நீ உள்ளே கூப்பிடு, நீ கடவுளாக இருந்தால் என்னை முன்னாடி இல்லை கூப்பிட்ருக்கணும், என்னை போய் பின்னாடி உட்கார வச்சுருக்கிற, பின்னாடி இருந்தால் நான் உனக்கு தெரிவேனா, உன்னை எனக்கு தெரியுமா, நான் உன்னை எப்படி தெரிஞ்சுக்கிறது, என்னை ஏன் பின்னாடி உட்கார வச்சுருக்கிறேன், எனக்கு அழுகையாக வருது, கோவம் ஓமாக வருது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்போ தாதி உட்காந்துருக்குறாங்க. என்னடா தாதி உட்காந்துருக்குறாங்க, பாப்பா தானே வர்றேன்னு சொல்கிறாங்க, தாதி உட்காந்துருக்காங்கன்னு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு ஒளி கரெக்டாக தாதியோட உடம்புக்குள்ளே போனது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படியே ஃபுல்லாக அந்த ரவுண்டாக சுற்றி திருப்பி அந்த பாபா அவங்க உடம்புல போயிருக்கிறாங்க. அதை இவங்க பார்த்துருக்குறாங்க. பார்த்தோன்னே இவங்களுக்கு உடம்பெல்லாம் ஒரே புல்லரிப்பாக ஆயிடுச்சு. அப்போ அச்சச்சோ கடவுளே வந்திருக்காரே, அவங்க தாதி உடம்புல இருக்காங்களே, நான் இருக்காரே, நம்ம பின்னாடி இருக்கிறோமே, நமக்கு எங்கே பவர் கிடைக்க போகுது. அவங்க மனம் ரொம்ப தத்தளிச்சிருக்குது. கண்ணை மூடிக்கிட்டு பாபா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க, என்னை பின்னாடியே உட்கார வச்சிட்டியே, என்னை முன்னாடியே உட்கார வைக்கலையே, உன் முன்னாடி உட்காந்துருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும், நான் உன்னை பக்கத்தில் இருந்துட்டு பார்ப்பேனே. அவ்வளோதான். அவங்க அப்படி கண்ணை மூடிட்டு அப்படி சொன்னது தான். நான் பார்த்தா அப்படியே தாதிக்கு பக்கத்துலேயே இவங்க உட்காந்துருக்குறாங்களாம். என்னடா அது, எப்படி இப்படி பக்கத்தில் வந்தோம், அப்படியே ஃபுல்லாக அந்த பாபா மிலன் முடிகிற வரைக்குமே பார்த்தா அந்த தாதிக்கு பக்கத்துலேயே தான் அவங்க உட்காந்துருந்தாங்களாம். கண்ணை திறக்கவே இல்லையாம். பார்த்தா பக்கத்துலேயே உட்காந்து அப்படியே பாப்பாவையே ரசித்து அவர் பேசுகிறது இது அப்படியே கேட்டுகிட்டே இருந்தாங்களாம். பாபா மிலன் முடிஞ்சோடனே மனசில் இவங்க வச்சுட்டாங்களாம், நம்ம எப்படியாவது இது இங்கே சரண்டர் ஆகிடணும், இங்கேயே இருக்கணும், நம்ம இங்கே விட்டு வீட்டுக்கெல்லாம் போயிடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்திருக்குது. அவங்க அடுத்த டெஸ்ட் வச்சுருக்குறாங்க பாபாட்ட. உண்மையாக நம்ம சரண்டர் ஆகலாமா, நம்மளை ஆக்குவாரா பாபா, நம்மளை கூப்பிடுவாரா, நம்ம ஆவோம்பலா, சரி இதுக்கு ஒரு டெஸ்ட்டு வைப்போம், நம்ம யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஆனால் நம்மளை யாராவது ஒருத்தவங்க கூப்பிடணும் அப்படின்னு மனசில் வச்சுருந்துருக்காங்க. அப்போ அவங்க மாடிப்படியிலேருந்து அடுத்த நாள் காலையில் இறங்கி வந்திருக்குறாங்க. அப்போ கீழேருந்து பிரகாஷ்மணி தாதியும் மேலே போயிட்டு இருந்திருக்காங்க. தாதி இந்த குழந்தைய பார்த்த உடனே குழந்தைய அணைச்சி, நல்லா இருக்கா, இங்கே பிடிச்சிருக்கா, சாப்பாடெல்லாம் உனக்கு சாப்பிட்டியாம்மா, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட தேவை ரொம்ப அவசியம் பாபாவுக்கு,
நீ வந்து சரண்டர் ஆகி நீ இங்கேயே இருந்து கொஞ்ச நாள் பாவாட்ட ஞானமெல்லாம் எடுத்துக்க சரண்டர் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இவங்களுக்கு இன்னும் சந்தோஷம் தாங்க முடியல. அப்புறம் கொஞ்ச நாள் இருந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வீட்டில் போய் அவங்க சொல்லியிருக்கிறாங்க நான் சரண்டர் ஆகணும் அப்படின்னு போய். அப்போ அவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க நீ வீட்டில் போய் பர்மிஷன் வாங்கி உங்கள் வீட்டிலேருந்து லெட்ரு கொண்டுட்டு வந்தா மட்டும்தான் சரண்டர் ஆக முடியும் அப்படின்னு. சரின்னு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க வீட்டில் வந்து பிரதர்களில் பெரிய பிரதர் தான் அந்த குடும்பத்தையே சமாளிக்கிறான். குடும்பத்தோட நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த பிரதருக்கு எல்லாரும் பயப்படுவாங்களாம். யாருமே அவர்கிட்ட எதுவுமே பேசவே முடியாதாம். இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா போயிட்டு வந்துட்டோம் ஓகே, எப்படியோ அழுது உழுது போயிட்டோம். ஆனால் இப்போ சரண்டர் ஆகிறதுக்கு எப்படி வீட்டில் பர்மிஷன் கேட்குறது, என்ன செய்கிறது, ரொம்ப பயம் போல். அம்மா அப்பாட்ட கேட்டிருக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க எங்களை விடுங்கப்பா, நான்லாம் இதுக்கு சம்மதிக்கவும் மாட்டேன், அடுத்து நான் போய் உன் அண்ணன்ட்ட பேசவும் மாட்டேன் அப்படின்னு. சரி என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு மெதுவாக போய் அண்ணங்கார்கிட்ட கேட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி நான் கடவுள் சேவை செய்ய போகிறேன், நான் அங்கே போய் சேவை செய்ய போகிறேன் அப்படின்னு. அவரை ஒன்று அனுப்புனதே பெரிய விஷயம், இதுக்கு மேலே நீ எந்த எதிர்பார்ப்பும் பார்க்காத, நீ சரண்டரெல்லாம் ஆக முடியாது, அதெல்லாம் முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அந்த அண்ணனை எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு தெரியல. இவங்க அழுதுகிட்டே சாப்பிடாம எல்லாம் ரொம்ப அடம் பிடிச்சிக்கிட்டு அப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த அண்ணன் அதுக்கு மேலே பிடிவாதக்காரராக இருந்திருக்காரு. அப்போ நீ எனக்கு லெட்ரு மட்டும் கூட என்ன, நான் போயிட்டு வந்துடுறேன், நான் கொஞ்ச நாள் மட்டும் இருந்துட்டு வந்துடுறேன்னு. அண்ணன் உண்மையாக கடவுள் அண்ணன், உண்மையாக நம்புண்ணேன், கடவுள் அண்ணன், கடவுள் தான் கடவுள் தான், நான் என் கண்ணால் பார்த்தேன், கடவுள் கடவுள் இப்படியே அவங்க புலம்பிக்கிட்டு அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அவர் வந்து கொஞ்சம் கோபமாக சொல்லியிருக்கிறாரு. அப்படியா, அப்போ உன் கடவுள்கிட்ட சொல்லு, 15 நாள் சென்று தான் அந்த மாடு கன்றுக்குட்டி போடணும், அதை இன்றைக்கி ராத்திரிக்கே போட சொல்லு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போயிட்டார் போல் அவர். இது நடக்கிற காரியமா? இந்த அண்ணன் எப்படி ஒரு இது பண்ணுறாங்க? 15 நாளைக்கு பிறகு போட வேண்டிய மாடு வந்து எப்படி இன்றைக்கி கன்றுக்குட்டி போடும்? இது நடக்கிற காரியமே இல்லையே. நம்மளை கடவுள்கிட்ட விட மாட்டேங்கிறாங்களே, நம்ம இப்படியே இருந்து நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மலை இருந்திருக்கு, அதுக்கு கீழே தான் அந்த மாடு இடெல்லாம் கட்டிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த மலை மேலே ஏறி மேலே கோவத்தில் போய் உட்காந்துட்டாங்க. மேலேயே உட்காந்துருக்காங்களாம். அப்புறம் அவங்க அம்மா அப்பாலாம் ராத்திரி 8, 9 மணிக்கு கண்டுபிடிச்சி லைட் எடுத்துக்கிட்டு வந்து பொண்ணு எங்கேன்னு தேடி வந்து கூப்பிட்டு பார்த்துருக்குறாங்க. இவங்க வரலை அப்படின்னு சொன்ன உடனே சரின்னா அவங்க அம்மா அப்பா காவலுக்கு அதே மலையிலேயே படுத்துட்டாங்களாம். 3 பேருமே அந்த மலையில் படுத்து கிடக்குறாங்களாம். இவங்க கீழே இறங்க மாட்டேன்னு பிடிவாதம் படுக்கிறதுனால அவங்க அப்பா அம்மாவுக்கு பொண்ணை தனியாக விட மனசு வராமல் அவங்களும் படுத்து கிடந்துருக்குறாங்க. பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 12 மணி இருக்குமா, பார்த்தா எல்லோரும் ஒரே லைட் எரியுதான், எல்லோரும் சவுண்டு கேட்குதான், சத்தம் போடுறாங்களாம், பேசுகிறாங்களாம். என்ன நடக்குது கீழே, எதுக்கு இவ்வளோ சவுண்டு, இவ்வளோ லைட்டெல்லாம் போட்டிருக்காங்கன்னு இவங்க அப்பா அம்மா வந்து லாம்பு எடுத்துகிட்டு வந்துருந்துருக்குறாங்க. சரின்னு அந்த லாம்பை எடுத்துக்கிட்டு மெதுவாக 3 பேரும் கீழே இறங்கி வந்து பார்த்தா கரெக்டாக கன்றுக்குட்டி போட்டு வச்சுருக்குதான் அந்த மாடு. கன்றுக்குட்டி போட்டுடுச்சான். இவங்களுக்கு சந்தோஷம்னா தாங்க முடியலையா. இவங்க சொல்லிட்டாங்களாம், என்ன இனிமேல் நீங்கள் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எனக்கு ஒரு லெட்ரு கொடுத்துடணும், நான் போயிடுவேன் அப்படின்னு. அதே மாதிரியே அப்புறம் லெட்ரு கொடுத்துட்டாராம் அவர். சரின்னு இவங்க வந்து சரண்டர் ஆகிட்டாங்களாம். சரண்டர் ஆகி இவங்களுக்கு அந்த 15 நாள் ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சண்டிகர் 33 செக்டரில் அவங்கள கொஞ்ச நாள் அங்கே இருக்க விடுறதுக்காக அங்கே கொண்டாந்து விட்டுருக்குறாங்க. அங்கே இருந்திருக்கிறாங்க. இவங்க வேலையே செஞ்சது இல்லையாம். காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த ஒரு தீதி வந்து கேட்டாங்களாம், பெரிய தீதி. அவங்க வந்து கேட்டாங்களாம், உனக்கு கூட்ட தெரியுமா, இதெல்லாம் கூட்டுறியா அப்படின்னா, கூட்டுறேனே. ஜாடை எடுத்து இந்த நம்ம தென்னை நார் ஜாடு இருக்குல்ல, தென்னை ஈக்கி அந்த ஜாடு எடுத்து கொடுத்துட்டு கூட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இவங்க கூட்டியிருக்கிறாங்க. கூட்டிகிட்டு வந்து அதுக்கு பிறகு அந்த தீதி வந்து எட்டி பார்த்தா அந்த ஜாடுவில் ஒரு ஈக்கி கூட இல்லையா. இவங்க கூட்டி முடித்ததுக்கும் அந்த ஈக்கி மொத்தமும் எல்லா இடமும் போனதுக்கும் கரெக்டாக இருந்திருக்கு. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இதான் நீ கூட்டின லட்சணமா, மொத்த ஜாடுவும் நீ எங்கே பார்த்தாலும் இறச்சி வச்சிருக்கிறிய அப்படின்னு. அப்புறம் அவங்க கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் எடுத்து பொறுக்கி சேர்த்து
கட்டி வச்சாங்களாம். அச்சச்சோ! இது நமக்கு தெரியலையே அப்படின்னு. பாத்திரம் கழுவ தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாத்திரம் கழுவ தெரியும். சரின்னு பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறப்ப அவங்க எண்ணெய் சட்டியோட அந்த பிடி இருக்குல்ல, அது ஏதோ புட்டுட்டாங்களாம். ஐயய்யோ! இங்கேயும் தப்பு பண்ணிட்டோமே! ஐயோ! பாபா என்ன பாபா நீ இப்படி பண்ற? நான் ஒண்ணு ஒண்ணா தப்பு பண்ணிட்டு இருக்கேனே! அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அதே மாதிரி அவங்க கொண்டு போய் பாத்திரம் வைக்கிறப்ப சப்பாத்தி கட்டை கீழே போட்டு சப்பாத்தி கட்டை உடைச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தாப்புல குக்கரில் ஏதோ வைக்க சொல்லி இது சீட்டி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சரியாக குக்கர் மூடாதோ இல்லை தண்ணி கம்மியாக வச்சோ என்னவோ அந்த குக்கரு வெடித்து மேலெல்லாம் கொட்டி அந்த புடியெல்லாம் போய் அது ஆகிருக்குது. அதுக்கு பிறகு பாபா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, கடவுளே நீ வந்து என்னை ரொம்ப சோதிக்கிற, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் எப்படி தான் முன்னேறுறது, இந்த மாதிரி ஒன்றும் தப்பு பண்ணிக்கிட்டு இன்னும் நான் உனக்கு சங்கடத்தையே கொடுத்துட்ருக்கேனே, என்னை எப்படி முன்னேற்ற போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓட்டியிருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஒரு வேலையாக கற்று அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க மனசில் ஒரு சங்கல்பம் வந்திருக்கு, நம்ம ஒரு தனியாக ஒரு வீடு எடுத்து நம்ம சென்று திறந்தா என்ன அப்படின்னு அவங்களுக்கு மனசில் தோணியிருக்கு. உடனே கடவுள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நீ என்ன செய்வியோ எது செய்வியோ தெரியாது, எனக்கு தனி சென்ட்ரு ஒன்று கொடு, நான் அதில் இருந்து உன்னோட சேவை செய்யணும் அப்படின்னு. கரெக்டாக இவங்க சொல்லி முடிக்கிறாங்களாம். அன்றைக்கே ஒரு பிரதர் வந்து இந்த கிராமத்தில் வந்து என்னோடய வீடு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் நான் வாடகை வீடு ஒன்று எடுத்து தர்றேன், அந்த வீட்டில் வந்து நீங்கள் யாராவது கீதா பாடசாலை நடத்துகிறதுக்கு ஒரு தீதி அனுப்பி வைங்க பக்கத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டாக இவங்க நான் போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே இவங்கள அனுப்பி வச்சுட்டாங்களாம். அங்கே போய் அந்த தீதி வந்து அங்கேயே தான் இருந்திருக்கிறாங்க, கீதா பாடசாலை நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க மனசில் வந்து எவ்வளோ நாளைக்கு தான், அவ்வளோ வருமானம் கிடைக்கலையா அந்த இதில். அந்த காலத்துலலாம் அவ்வளவு இல்லை இல்லையா, அந்த வாடகை காசு கொடுத்து சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிரமந்தான் பட்டுருக்குறாங்க. அப்போ பாபா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, பாபா நான் எப்படியாவது ஒரு பில்டிங்கை கட்டணும், உனக்கு வாடகை காசியெல்லாம் கொடுத்து கட்டுப்படி ஆகலை, அந்த வாடகை காசு எனக்கு மிச்சமாகும்ல, சாப்பாட்டுக்கு உதவும்ல, அதனால் எப்படியாவது உனக்கு ஒரு பில்டிங்கை கட்டணும் அப்படின்னு சொன்னாங்களாம். பார்த்தா இது அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு பிரதர் வந்து ஒரு இடத்த காட்டி, இது என்னோடய இடம்தான், இந்த இடத்துல வேணால் சென்ட்ரு கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறமேல அவங்க பிரதரு எந்த பெரிய அண்ணனோ அந்த அண்ணன் வந்து இதெல்லாம் தெரிஞ்ச உடனே நான் கட்டி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் அப்புறம் ஊர் சனங்க எல்லாருமா சேர்ந்து பணம், பாபா குழந்தைங்கள் பணம் வசூலித்து அப்படி கட்டியிருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க தன்னோட கதை சொன்னாங்க, அவங்க பாபா குழந்தையா எப்படி ஆனேன், எப்படி பாபாவோட சேவை செஞ்சேன் அப்படின்னு. இப்பயும் அவங்க நல்ல பாபா சேவை செஞ்சிகிட்ருக்குறாங்க. ஓம் சாந்தி.